கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மொழி தமிழ்மொழி. இன்றைக்கி ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு ஒரு சிறப்பு நாள். தமிழ் தாத்தா என்று நம்மால் அழைக்கப்பட்ட உவே சாமிநாதையர் அவர்கள் பிறந்த தினம். உவே சாமிநாதர்கள் இல்லை என்றால் தமிழ் இலக்கியங்களே இல்லை. ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று தேடி திரிந்து ஓலைச்சுவடிகளெல்லாம் சேர்த்து நமக்கு அச்சில் ஏற்றி 50 காப்பியங்களையும் 5 காப்பியங்களையும் 14 கீழ்கணக்கு நூல்களையும் 8 தொகை பட்டுப்பாத்து என்று சொல்லக்கூடிய நூல்களெல்லாம் நமக்கு எடுத்து தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்தவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர். இப்படிப்பட்ட பெருமைகளுக்கெல்லாம் உரிய தமிழ்மொழி இன்று தமிழ்நாட்டில் கிடையாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் பல ஊர்களிலே பல நாடுகளிலே தமிழானது கொடிகட்டி பிறக்கின்ற நேரத்தில் அது பிறந்த தமிழ்நாட்டிலே அதனுடைய நாட்டிலே அந்த மக்களால் பேச மறுக்கப்படுகிறது. இன்று ஆங்கில மோகம் ஆங்கில கல்வியினால் படிக்கின்ற குழந்தைகளில் ஏறத்தாழ எல்லா குழந்தைகளும் ஆங்கிலத்தில் படிக்கின்ற காரணத்தால் தமிழை மறக்கிறார்கள். அதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், அரசு பள்ளிகளில் சென்ற ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு தமிழ் தேர்வு எழுத வராத 12ஆம் வகுப்பில் தமிழ் தேர்வு எழுத வராத மாணவர்கள் 50,000 மேல் அதிகமானவர். அப்போ இந்த தமிழ்மொழி எந்த அளவுக்கு கீழே குறைந்து விட்டது, தாழ்ந்து விட்டது என்பதையெல்லாம் நினைத்து பாரதி சொன்ன மாதிரி நெஞ்சம் பொறுக்குதில்லையே என்ற நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். முண்டாசு கவிஞன், தேசிய கவிஞன், பாரதிய பாடல், அருமையான பாடல்கள். அந்த மாதிரி தமிழானது இன்று தாழ்ந்து போய்விட்டது. ஏன் தமிழை பொறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவன் மொழி, இறைவன் தந்த மொழி, இறைவன் கேட்ட மொழி, இறைவனால் படைக்கப்பட்ட மொழி. அந்த அளவிற்கு தமிழின் ஆற்றல் மிகச்சிறப்பானது. சங்க பலகை சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். சிவபெருமானே முதல் தலைவராக இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி நக்கீரன் தான் கற்ற தமிழின் மீது ஆணையாக சிவபெருமானிடமே போராடினான். அந்த அளவிற்கு தமிழ் பெருமை பெற்றது. இன்று தமிழ் நன்றாய் போய்விட்டது. அதே மாதிரி பெருமாள் கோயிலில் வைஷ்ணவ திருத்தலங்களில் சாமி புறப்பாடும் போது வேதங்களெல்லாம் பின்னால் வரும், தமிழ் முன்னாடி வரும். ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை தான் முன்னால் பாடி கொண்டு செல்வார்கள். அதே மாதிரி ராப்பத்து பகல்பத்து போன்ற விழாக்களிலெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்த 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி சிவாலயங்களில் ஒவ்வொரு வழிபாட்டின் இறுதி நேரத்திலும் பஞ்சபுராணம் என்று பாடக்கூடிய தமிழ் பாடல்கள், அருந்தமிழ் பாடல்கள், இப்படியெல்லாம் இருந்த தமிழ் இன்று ஏற்றமிகு தமிழ், அது மிகவும் புகழ்ந்து வாய்ந்த தமிழ் இன்று கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. தேடனாது இல்லாத அளவிற்கு போய் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி வீட்டில் குழந்தைகளெல்லாம் டேடி மம்மி என்று பேசுவதிலே பெருமைப்படுகிறார்கள். இவங்க யார் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரதர், இவங்க யாருன்னு சொன்னால் என்னுடைய சிஸ்டர். அந்த அளவிற்கு ஆங்கில மோகம் அதிகமாகி போய்விட்டது. இன்றைக்கி பழக்க சொற்கள்லாம் இருக்கிறது. விளக்கு என்பதற்கு பதிலாக லைட்டுன்னு சொல்கிறோம். மிதிவண்டி என்பதற்கு பதிலாக சைக்கிள் என்று சொல்லுகிறோம். மோட்டார் இதெல்லாம் வந்துருக்குன்னு சொன்னால் வழக்கியல் சொல்ல போச்சு. காரணம் என்னன்னா, இது பெரும்பாலும் அந்நிய நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரங்கள். அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், அதை சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீட்டில் இருக்கின்ற அப்பாவை டாடி, அம்மாவை மம்மி, அதே மாதிரி சகோதரிகளை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி போய் கொண்டிருந்தால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி அழிந்து விடுமோ என்ற அச்சம் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த பதிவு. நாம் என்ன செய்ய வேண்டும்,
அரிய பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் அருள் நூல்கள், தேவாரம், திருவாசகம், திருமூலர் திருமந்திரம், திருவருட்பா, அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தம், இன்னும் ஆழ்வார்கள் அறிவிச்சத நாயன்மார்கள் அறிவிச்சொல்லிய பாடல்களெல்லாம் மிகவும் பொக்கிஷங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள். ஒவ்வொரு மனிதனும் வயதான காலத்திலே, உடல் தளர்ந்த காலத்திலே தங்களை தேற்றிக் கொள்வதற்கு கோயிலுக்கு செல்கிறார்கள். கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கே அவர்கள் பாடுகின்ற பாடல்களும் கேட்கின்ற பாடல்களும் அவர்களுக்கு ஒரு மன அமைதியை தருகிறது. அப்போ இந்த பாடல்கள்லாம் என்ன பாடல்கள்னு சொன்னால், நம்முடைய அருளாளர் பெருமக்கள், சித்தர் பெருமக்களெல்லாம் நமக்கு ஆண்டோரும் சான்றோரும் வழிகாட்டி அருளி செய்த பாடல்கள். அதனால் இந்த பாடல்களெல்லாம் நாம் பாடி பழக வேண்டும். இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம். நம்முடைய வீட்டில் பெரும்பாலும் வழக்கு சொல் அப்படிங்கிற சொல்லகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். விளக்கை ஏற்றுங்கள், விளக்கை அணையுங்கள், பேருந்திற்கு செல்ல வேண்டும், பால் வாங்க வேண்டும், மில்க்குன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி தயிர்னு சொல்கிறதுக்கு பதிலாக கருடுன்னு சொல்கிறதில் அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் பேசுவது பெருமை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய தரம் தாழ்ந்து விட்டது. திருக்குறளுக்கு ஈடு இணையான நூல் எந்த உலகத்திலும் கிடையாது, எந்த மொழியிலும் கிடையாது. இன்றைக்கி அதை படிக்கிறதுக்கு, அதை பேசுகிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. என்ன சொல்ல போகிறோம்னா, திருக்குறள் போட்டிகள், மற்ற போட்டிகள்லாம் வைக்கிறார்கள். அதெல்லாம் நம்மை கண்டுடைத்து ஏமாற்றுகின்ற வேலைகள். அதனால் நம்முடைய வீட்டில் இன்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். இன்றைக்கி தமிழ் படிக்கக்கூடிய குழந்தைங்க நிறையா இருக்குது. ஆமாம், அவர்களும் இதை மறந்து போய்விட்டார்கள். இன்று இந்தோனேசியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் வாழ்ந்த தமிழர் மக்களெல்லாம் தமிழர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழி வாழவில்லை. அவர்கள் கட்டியிருக்கிற ஆலயங்களிலெல்லாம் பாடல்கள் ஒழிக்கப்படுகிறது. என்ன பாடல்னு சொன்னால், தமிழ் பாடல் ஒழிக்கப்படுகிறது, தேவாரம், திருவாசகம். ஆனால் புரியவில்லை அவர்களுக்கு. அதாவது பழக்கத்தின் காரணமாக சொல்லி சொல்லி பழகி போன பாடல்களாக இருக்க ஒழிஞ்சு அந்த எழுத்துக்களையும் புத்தகத்தையும் வாங்கி படித்து அவர்களால் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இல்லை. அதனால் இன்றிலிருந்து நாம் வீட்டிலே அம்மா அப்பாவிலிருந்து உறவு முறைகளை கூப்பிடுவதிலிருந்து, அதாவது நம்மளுடைய தமிழுடைய எந்த அளவுக்கு சிறந்ததுன்னா, பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, அதே மாதிரி மைத்துனர், நாத்தனா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்னா ஆன்ட்டி, அதே மாதிரி கசின் பிரதர், கசின் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம விட்டோம். அதில் இருக்கின்ற பொருள் கிடையவே கிடையாது. இன்றைக்கி கசின் சிஸ்டர்னு சொன்னால், அப்பா அம்மாவோட பிறந்தவங்க, பெரியப்பா, சித்தப்பாவன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கசின் சிஸ்டர், கசின் பிரதர்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஆன்ட்டின்னு சொல்கிறோம். அம்மாவோட பிறந்தவங்களோ, அத்தை கூட பிறந்தவங்களோ, அவங்களெல்லாம் என்ன செய்கிறோம், எல்லாம் ஆன்ட்டின்னு சொல்கிறோம். ஆனால் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமா பையன், மைத்துனர், நாத்தி என்றெல்லாம் பிரித்து சொல்லி பொருள் உணர்ந்து சொல்லக்கூடிய மொழி நம்முடைய மொழி. அதனால் இந்த பெருமைகளெல்லாம் சொல்லி சொல்லி நாம் பெருமைப்பட வேண்டும் இல்லை. அதே நேரத்தில் அந்த பெருமைகளை நாம் காப்பாற்ற வேண்டும். அதனால் இந்த நேரத்தில் ஒரு சின்ன விண்ணப்பம். வீட்டிலே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வீட்டில் பேசுகின்ற பொழுது தெலுங்கிலே அவருடைய குடும்ப உறுப்பினருடன் பேசுகிறார்கள். அதே மாதிரி மலையாளத்தில் பேசுகிறார்கள். ஒரு சில பேர் ஹிந்தியும் பேசுகிறார்கள். ஏன் இதையெல்லாம் சொல்ல வேண்டும்? நரிக்குற பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மராட்டிய தேசத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களெல்லாம் நம்மிடம் பேசுகின்ற பொழுது, பொதுவாக பேசுகின்ற பொழுது நன்றாக தமிழ் பேசுவார்கள். ஆனால் அவர்கள் தனியாக பேசிக்கொள்கின்ற பொழுது அவருடைய மொழிகளே பேசுகிறார்கள். காரணம் என்னென்னா, அவர்கள் வளர்த்தது, ஆளாக்கியது, வாழ வைத்து கொண்டிருப்பது அவருடைய மொழி. அதனால் நாம் என்ன செய்வோம், நம்முடைய மொழிகளிலே பேசுவோம். வீட்டிலே பேசுவோம், வெளியிலே பேசுவோம், பார்க்கின்ற பொழுதெல்லாம் தமிழிலே பேசுவோம், தமிழை உயர்த்தி பிடிப்போம், தமிழ் பாடல்களெல்லாம் பாடிக்கொண்டே இருப்போம். அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை உணர்ந்து தினந்தோறும் என்ன செய்யணும், நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு சின்ன வகுப்பு படிக்கிற பிள்ளைத்திலிருந்து கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட என்ன செய்யலாம், நன்றாக ஒரு செய்தித்தாளை வாங்கி வைக்கலாம், தமிழ் புத்தகங்களை வாங்கி வைக்கலாம். அந்த தமிழ் புத்தகங்களில் இருக்கின்ற எழுத்துக்களை கூட்டி படிக்க சொல்லலாம்.
அதே மாதிரி செய்தித்தாள்களை படித்து செய்திகளை சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் செய்திகள் தொலைக்காட்சிகள் எல்லாம் வருது, தொலைபேசிகளெல்லாம் வருது. அந்த நேரத்தில் அவைகளெல்லாம் கேட்டு நம்மளுடைய மொழி உணர்வை, மொழி ஆற்றலை வளர்த்துக்கொள்வோம் என்பது என்னுடைய விண்ணப்பம். அதே மாதிரி ஒவ்வொருவரும் தமிழ் மொழி கற்க வேண்டும்னு சொல்லக்கூடிய சூழல் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், வெளிநாட்டில் கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்களெல்லாம் வந்து இங்கே தமிழ் கற்க வேண்டும், தமிழை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இவ்வளவு ஆழமான அகன்ற விரிந்து பறிந்த உன்னதமான பக்தி இலக்கியம் அறநூல்கள் வேறு எந்த மொழியிலும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியை நாம் எழுதி படித்து பழக வேண்டும் என்று சொல்வது நமக்கு கூச்சமாக இருந்தாலும் நம்முடைய நிலைமை அந்த அளவிற்கு தாழ்ந்து விட்டது. அதனால் அருள் கூர்ந்து தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்லுவார்கள். செப்ப மொழி 18 உடையால் எனும் சித்திரை ஒன்றுடையால் என்று சொல்லக்கூடிய பாரதத்தில் பாரதியார் பாடினான், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொன்ன அந்த அடிக்கேற்ப நாம் தமிழை கற்போம், தமிழை வாழ வைப்போம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆங்கில பள்ளியில் படித்தாலும் சரி, பிறமொழி பள்ளியில் படித்தாலும் சரி, நிச்சயமாக தமிழ் தெரிந்திருக்க வேண்டும், தமிழ் பேச வேண்டும், தமிழ் எழுத வேண்டும், தமிழ் படிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை உவே சாமிநாதையர் அவர்கள் பிறந்த நாளிலே நாம் இது விண்ணப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உறுதியாக ஒரு சங்கல்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடியேன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் வாழ்க, இன்புற்று வாழ்க, தமிழ் போல் என்றும் நீடூழி வாழ்க, இளமையோடு வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பு வணக்கம், 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 வணக்கம்.